ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேர அப்டேட்டும் அது கூடவே எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றது இன்ஃபர்மேஷனும் இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். டெய்லியும் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய தரிசன நேர அப்டேட் உங்களுக்கு தரிசனம் போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எந்த நாள்ல தரிசனம் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி நாட்கள்ல எப்படி வந்து டைமிங் இருக்கு, என்ன மாதிரி தரிசனத்துல போகலான்றத ஒரு பிளான் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா பார்க்கலாம். நேத்து திருமலையில 59,898 பேர் தர்ஷன் பார்த்திருக்கதா டிடிடி அபிஷியலா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வெயிட் பண்ணக்கூடிய நேரடி இலவச தரிசனத்துக்கான கம்பார்ட்மெண்ட் 27 கம்பார்ட்மெண்ட் ஃபில் ஆயிருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு வந்து நேரடி இலவச தரிசனத்துக்கு 15 மணி நேரம் ஆகுது அப்படின்றது தான் இன்ஃபர்மேஷனா இருக்கு. நேத்து வியாழக்கிழமை அப்படின்றனால உங்களுக்கு நேத்திர தரிசனத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. எப்பவுமே வந்து திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாளையும் கம்பேர் பண்ணும்போது வியாழக்கிழமைகள்ல கொஞ்சம் க்ரௌட் வந்து அதிகமா இருக்கும் மற்ற நாளை விட. அதாவது ஃப்ரீ தர்ஷன் போறவங்க, எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறவங்க இந்த மாதிரி மற்ற நாட்கள்ல ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கும். நேரடி இலவச தரிசனத்துக்கு ஒரு 15ல இருந்து 20 மணி நேரம் அப்ராக்சிமேட்டா ஆகலாம். இல்ல ஒரு 10ல இருந்து 15 மணி நேரம் கூட ஆகலாம். இது வந்து அங்க இருக்கக்கூடிய க்ரௌடு நம்ம வெயிட் பண்ற டைமை பொறுத்து இருக்கு. எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தரிசன டோக்கன் நீங்க வாங்கிட்டு போறீங்கன்னா ஒரு 4ல இருந்து 5 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி பார்த்துடலாம். இது உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமைகளுக்கு மட்டும், அதாவது வியாழக்கிழமையில கொடுக்கும்போது மட்டும் வெள்ளிக்கிழமைக்கான காலையில டோக்கன் வந்து கொடுக்க மாட்டாங்க. மீதி எல்லா நாளுமே கொடுப்பாங்க. இப்போ இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைக்கான ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணியா, 4 மணியா, 5 மணியா இந்த மாதிரி ஸ்லாட் டிக்கெட் கூட உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில மட்டும் ஏர்லி மார்னிங் கிடையாது. சேம் டேலே உங்களுக்கு டிக்கெட் வாங்கி தரிசனம் பார்க்கணும்னு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ஒரு காலையில ஒரு 5-6 மணிக்கெல்லாம் அங்க இருந்தீங்கன்னா தான் கிடைக்கும். ஏன்னா இப்ப வந்து ஃபர்ஸ்ட்லாம் ஒரு 5 மணிக்கு கவுண்டர் ஓபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு 7-8 மணிக்கெல்லாம் வந்து அன்னைக்கு நாளுக்கான ஸ்லாட்டே கிடைச்சிட்டு இருந்தது. இப்பெல்லாம் 3-3:30க்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கீழ் திருப்பதியில இருக்க விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், இந்த 3லயுமே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா காலையில 3-3:30க்கே வந்து கவுண்டர் ஓபன் பண்ணி டிக்கெட் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சதுனால ஒரு 5-5:30-6 மணிக்கெல்லாம் வந்து சேம் டேயோட ஸ்லாட்டே முடிஞ்சு அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிருது. அதனால ஒரே நாள்ல நான் டிக்கெட் வாங்கி தர்ஷன் பார்க்கணுன்ற பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிட் நைட்ல ரீச் ஆகுற மாதிரி போனீங்கன்னா தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுவே காலையில ஸ்லாட்ல எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தரிசன டோக்கன்ல போனீங்கன்னா 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகும். 300 ரூபா தரிசனம் வர்ச்சுவல் சேவால 500 ரூபா தரிசனமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3ல இருந்து ஒரு 4 மணி நேரமோ ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம அடிக்கடி ஷேர் பண்றது, பட் புதுசா போறவங்க நடந்து அலிப்பிரி வழியா போறதுக்கு பிளான் பண்றீங்க, டோக்கன் வாங்கிட்டு போகலாம், திவ்ய தரிசன டோக்கன் வாங்கிட்டு போகலான்ற பிளான் பண்ணல போறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி நான் டிக்கெட் வாங்கிட்டு நடந்தே போயிட்டேன், எனக்கு வந்து ஸ்கேன் பண்றதை பத்தியே தெரியல, அதனால நான் போய் லைன்ல நிற்கும் போது அவங்க வந்து ஸ்கேன் பண்ணல அப்படின்றனால அவரை வந்து ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டு அவர் திரும்ப வந்து நேரடி இலவச தரிசனத்துல நின்று ஒரு 10 மணி நேரம் வெயிட் பண்ணி சாமி பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க நடந்து போறவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நடந்து மலைக்கு வந்து ஒரு வேண்டுதலுக்காக போறோம், டிக்கெட்டும் வாங்கிட்டு போறோம். ஏன்னா கவுண்டர்லயும் போனோட்டி நமக்கு டிக்கெட் கிடைக்கிறது இல்லை. கண்டிப்பா அங்கேயே ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ நின்று தான் நம்ம டிக்கெட் கண்டிப்பா வாங்குவோம். அப்படி இருக்கும்போது இந்த ப்ரொசீஜர் கண்டிப்பா தெரிஞ்சுட்டு போங்க. என்னன்னா அலிப்பிரி மெட்டு வழியா நடந்து போறேன் அப்படின்னா டைரக்டா பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்க்கு போயிருங்க. காலையில 3 மணிக்கு கவுண்டர் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணிடுவாங்க. நீங்க நைட்டே போய் வெயிட் பண்ணலாம், இல்ல காலையில 3-4 மணிக்கு ரீச் ஆகுற மாதிரி அது உங்களோட கம்ஃபர்டபுள். போயிட்டு ரீச் ஆயிட்டீங்கன்னா லைன்ல வெயிட் பண்ணிட்டு டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறமா அலிப்பிரியில நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு காலி கோபுரத்துக்கிட்ட போகும்போது அந்த காலி கோபுரத்துல லெஃப்ட் சைட்ல கவுண்டர் இருக்கும் பாருங்க, அந்த கவுண்டர்ல நீங்க வாங்கின டோக்கனை ஸ்கேன் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்த கண்டிப்பா பார்த்துக்கோங்க. ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணும்போது உங்களோட ஆதார் கார்டு கேட்பாங்க. அங்க வெரிஃபை பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு ஒரு சீல் வந்து போட்டு கொடுப்பாங்க உங்களோட டிக்கெட்ல, நீங்க ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை வாங்கிட்டு நம்ம திருமலைக்கு போனாதான் தரிசன கியூல போகும்போது நம்மள வந்து தரிசனம் பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. இது எதனால அப்படின்னா நம்ம நடைபாதையில தான் நடந்து வந்திருக்கோம். ஏன்னா ஒரு சிலர் டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ல கூட வந்திருக்கலாம், கார்ல கூட வந்திருக்கலாம், அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்றாங்க. இது ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸ்கேன் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க பார்த்துட்டு உங்களை தர்ஷனுக்கு வந்து அலோவ் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா நீங்க திரும்ப போய் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க. ஸோ அது வந்து பாசிபிளே கிடையாது, ரொம்ப கஷ்டம் இல்லையா. அப்ப என்ன பண்ணுவோம், வேற வழி இல்லாம நேரடி இலவச தரிசனத்துல போய் ஜாயின் பண்ணி திரும்ப ஒரு 10-12 மணி நேரம் வெயிட் பண்ணி சில நேரம் 15 மணி நேரம் கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரி சிரமங்கள்லாம் நீங்க தவிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது 300 ரூபா தரிசனம் போறவங்களுக்கு வந்து
காலையில ஒரு 11, 11:30 மணிக்கு கூட கியூல வந்து அலோவ் பண்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வந்து 2 மணி ஸ்லாட், 3 மணி ஸ்லாட் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட்டிங் ஸ்லாட்டே இருக்கு. காலையில 10, 11 மணிக்கெல்லாம் ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் வந்து ஆன்லைன்ல ஓப்பன் ஆகுறது இல்ல. 1 மணி, 2 மணி அதுதான் ஸ்டார்ட்டிங் ஸ்லாட்டா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா காலையில ஒரு 10:30, 11 மணிக்கு கூட கியூல வந்து அலோவ் பண்றாங்க. இதையும் ரூ. 300 தரிசனத்துல போறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஆகஸ்ட் இந்த மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் புஷ்கரணி குளம் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்னால க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அங்க பிரதர்ஷனத்துக்கு போறவங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட ரூம்லயே நீங்க குளிச்சுட்டு போயிடலாம். இல்லைன்னா வராக சுவாமி கோவிலுக்கு பேக் சைட்ல இருக்கக்கூடிய காமன் ரெஸ்ட் ரூம்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் 9 மணி ஸ்டேட்டஸ் படி என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 11 மணியோட ஸ்டேட்டஸ் கூட நமக்கு கிடைச்சிருக்குங்க. 11 மணிக்கு பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு காலைக்கான 3, 4, 5 மணியோட ஸ்லாட் வந்து அவைலபிள் இருக்கு. யாராவது இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு காலையில கியூல வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல 9 மணி ஸ்டேட்டஸ் படி இன்னைக்கான நாளைக்கான ஸ்லாட்ல ஒரு 6000 டிக்கெட்ஸ் வந்து ரன்னிங்ல இருக்கு. இன்னைக்கான ஸ்லாட் முடிஞ்சிருந்தாலுமே நாளைக்கு காலையிலுக்கான ஸ்லாட் வந்து கன்ஃபார்மா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் இன்னைக்கு நாளைக்கான ஸ்லாட்ல ஒரு 4800 டிக்கெட் 9 மணி ஸ்டேட்டஸ் படி அவைலபிள் இருந்திருக்கு. ஸோ நீங்க வந்து இப்போ போயிட்டு இருந்தீங்கனாலும் கண்டிப்பா கிடைக்கும். நாளைக்கு ஏர்லி மார்னிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க, கண்டிப்பா வாங்கிட்டு போங்க. ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம அங்க வாங்குற டோக்கன் வந்து நடைபாதையில இடையிலே தான் கவுண்டர் இருக்கு. 1240வது படியில நீங்க டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணி போகலாம். அது ஸ்கேன் பண்ணணும், சீல் வைக்கணும், அந்த எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அலிப்பிரியில போறவங்க மட்டும் இந்த விஷயத்த கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்களோட ஃபேமிலியோ யாராவது இந்த மாதிரி போகலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே நீங்க வந்து இந்த விஷயத்த கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது ஆகஸ்ட் மாசத்துக்கான டெய்லி ஈஓ இன்னைக்கு காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நடந்திருக்குங்க. இதுல முக்கியமா பக்தர்கள் என்னென்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க, முக்கியமான என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத டிடிடி அஃபிஷியலா அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம சேனல்ல வீடியோ வரும். ஏதாவது புதிய அப்டேட் இருக்கா, பிரம்மோற்சவம் அப்டேட் இருக்கா, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.